பார்க்க போற படத்தோட பேரு ராங்கி. அதுதான் படத்தோட பேரு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, த்ரிஷா தான் இருப்பாங்க. அவங்க தான் ஹீரோயின். இப்ப இங்க வந்துட்டு வேக வேகமா ஆஃபீசர்ஸ்லாம் வந்துட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்கள அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வேக வேகமா வந்துட்டு இருப்பாங்க. இங்க கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் ஒளிஞ்சிருப்பாரு. அவர 2 எட்டி உதைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மேல போய் உட்காந்துட்டு ஒருத்தர்ட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. எதுக்குடா இன்ஸ்பெக்டர கொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. எங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்களுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க இன்ஸ்பெக்டர கொல்ல சொல்லி, வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்னு அவர் சொல்லுவாரு. அவன் சொன்ன இன்ஸ்பெக்டரே கொல்லுவேன். அவன் யார் என்னன்றத சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. எதுக்கு கொல்ல சொன்னாங்கலாம் தெரியாது. அவங்க இந்த மாதிரி இந்த இன்ஸ்பெக்டரோட டீடைல்ஸ் கொடுத்தாங்க. கொல்ல சொன்னாங்க. யாருன்னு கேட்கும்போது லிபியால இருந்து தான் எங்களுக்கு சொன்னாங்க. வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாங்க. சரி உண்மையை சொல்லிட்டாங்களே விட்டுட்டு போலாம்னு நினைச்சா போறப்ப என்ன செய்வாங்கன்னா, அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த இவங்க எல்லாருமே அந்த இன்ஸ்பெக்டரோட டீம் தானே, இன்ஸ்பெக்டரே கொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தைரியம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில அவங்க 2 பேருமே ஷூட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்ப ஆரம்பத்துல இருந்து போலீஸ்காரங்களுக்கும் லிபியால உள்ள தீவிரவாதிகளுக்கும் ஒத்துக்காது. அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் போயிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரிப்போர்ட்டரா தான் இருக்கும். அந்த ரிப்போர்ட்டர் அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ரிப்போர்ட்டரை தேடி வருவாங்க. அவங்க தேடி வரது வந்து த்ரிஷாவா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சிரும். இப்போ அவங்க எப்படி இங்க இருந்தாலும் புடிச்சுவாங்க சொல்லிட்டு அவங்க வேகமா அங்க இருந்து வெளியே வேக வேகமா கிளம்பிட்டு இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க அந்த போலீஸ்காரங்களா இருக்காங்களா, அவங்க எல்லாருமே அவங்க ஆஃபீஸ்க்கே, அவங்க வேலை த்ரிஷா வேலை பார்க்கறாங்கல்ல, அவங்க ஆஃபீஸ்க்கே வந்துருவாங்க. வந்துட்டு உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க வெளியே போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்ல நான் வெளியே போகணும், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம், நீங்க எங்கேயும் போக கூடாது, உங்க பேர் தானே தையல் நாயகி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க. இங்க அரெஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா FBI இருந்து ஆளுங்க இருக்காங்களா, அவங்க ஒரு பக்கம் வந்து நின்னுட்டு நாங்க அவங்கள கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 டீமா பிரிஞ்சு நாங்க வந்து தையல் நாயகியை கூட்டிட்டு போகணும், நாங்க அவங்கள கூட்டிட்டு போகணும், 2 பேரும் போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் இறந்துட்டாங்க அப்படின்றதுக்காக கூப்பிடுறாங்க. அதோட 2 டீமும் போட்டி போட்டு கடைசியில FBI ஆஃபீஸர் இருக்காங்களா, அவங்க தான் ஜெயிப்பாங்க. அவங்க உடனே இவங்களை கூட்டிட்டு போய் சென்னைக்கு வந்துருவாங்க. அங்க வந்துட்டு இப்ப நீங்க இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கோ இல்ல வேற முயற்சி எதுவுமோ பண்ணாதீங்க, உங்களால அதை பண்ணவே முடியாது, நீங்க இங்க தான் இருந்து ஆகணும், எங்களுக்கு கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும், எங்களுக்கு உண்மையை நீங்க சொல்லி தான் ஆகணும்ன்ற மாதிரி அவங்களை பிடிச்சி கேட்டுட்டு இருப்பாங்க. எதுக்கு பிடிச்சிட்டு வந்திருக்காங்க என்ன ஏதுன்றது இப்போதைக்கு நமக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. அதோட அவங்க ஒரு ரூம்குள்ள போட்டு உட்கார வச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து யோசிப்பாங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும்ல. அப்ப அவங்க வந்துட்டு இங்க எதுக்காக வந்திருக்காங்கன்ற மாதிரி யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு அரசியல் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். அப்ப வந்துட்டு எல்லாருமே இவங்களும் ரிப்போர்ட்டர் தான், மத்தவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டர் வந்து பேட்டி எடுத்துட்டு கும்பலா நின்னு பேட்டி எடுப்பாங்க. எதுக்கு நீங்க இட்டாலி போனீங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, இட்டாலி போன நம்ம நாட்டோட சுற்றுப்பயணம்ன்றது வந்து எல்லா நாட்டுக்கும் நம்ம வந்து வச்சுக்கணும், அப்பதான் அது வந்து நல்லது, எல்லா நாட்டோட நட்புறவு வைக்கணுன்றதுக்காக நம்ம சுற்றுப்பயணம் போய் தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு பேசிட்டு இருப்பாரு. எல்லா ரிப்போர்ட்டர்ஸுமே ஆர்வமா பேட்டி எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா வெளியே அந்த தையல் நாயகி த்ரிஷா இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் அதை எடுக்காம கண்டுக்காம வெளியே ஹாயா உட்காந்துருப்பாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்ட் வந்து கேட்பாங்க, எவ்வளவு முக்கியமான விஷயம் ஒரு மினிஸ்டர் பேசிட்டு இருக்காரு, எல்லாரும் போட்டி போட்டு எடுக்கிறாங்க, நீ மட்டும் எப்படி உட்காந்துருக்கேன்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க எல்லாம் வெளிநாடு போய் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா பேசுவாங்க. அதுக்கு இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம எதுக்கு அதெல்லாம் போய் கேட்கணும், இப்ப இவங்க கேட்கிற கேள்விக்கு அவங்க என்ன உண்மையா சொல்ல போறாங்க, அவங்க சுற்றுப்பயணம்ன்ற பேர்ல போயிட்டு வராங்க, போய் என்னதான் செய்வாங்க நீ நினைக்கிற, போய் நம்ம நாட்டுக்கு ஏதாவது நல்லது நடக்க போதா, கிடையாது. அங்க போயிட்டு நீங்க உங்க நாட்டோட கம்பெனியை கொண்டு வந்து இந்தியாவில் ஆரம்பிங்க, எங்க நாட்டில் தான் சீப்பான லேபர்ஸ்லாம் இருக்காங்க, நீங்க எவ்வளவு கம்மியா சம்பளம் கொடுத்தாலும் வந்து வேலை பார்ப்பாங்க, அதனால நம்ம கண்ட்ரிக்கு நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்ட்ரிக்கா போய் சொல்ல தானே போறாங்க, இதெல்லாம் ஒரு விஷயம், இதுக்கு போய் நம்ம கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தண்ணி பாட்டில் குடிச்சிட்டு அது ஒரு டஸ்ட் மட்டும் நினைக்கிற மாதிரி டஸ்ட்பினை கட்டிட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துருவாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பனா நீ ஒரு பெஸ்ட் ஜேர்னலிஸ்டா இருக்கணும்னு நினைக்கிற, ஒரு ஹானஸ்டான ஜேர்னலிஸ்டா இருக்கணும்னு நினைக்கிற அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களும் அதனால உனக்கு சந்தேகமான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படின்னா உங்க அண்ணன் மாதிரியான்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க அண்ணன் வந்துட்டு இருக்காரு, அவர் தான் அவங்களோட அண்ணனா இருப்பாரு. யார் இவனா கிசுக்கு எழுத கூட பயப்படுவான் அப்படின்ற மாதிரி அவரை வந்து கொஞ்சம் சட்டை பண்ணாம அவரும் இவங்க சொல்றத காதல் வாங்காம அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. அதனால நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன நீ ஜேர்னலிஸ்ட்னே கூப்பிட்டாலே எனக்கு நல்லதுதான், சந்தோஷம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்குள்ள ஆதங்கத்தெல்லாம் பேசிப்பாங்க. அதாவது ஒரு வயசானவர் வந்து ஒரு கேர்ளை வந்து ஒரு பார்ல தூக்கிட்டு போறது, நிறைய பொம்பளை பிள்ளைங்க காலேஜ் பொம்பளை படிக்கிறாங்களா அந்த பிள்ளைங்களை வந்து கடத்திட்டு போறது, இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த கேஸ் எல்லாம் வெளியே வரவும் மாட்டேங்குது. ஏன்னா அவங்க பெரிய பெரிய தலைங்களா இருக்காங்க, வெளியே வர மாட்டேங்குது. எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க, ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்து நம்மளால சுதந்திரமா இது எழுத கூட முடியல அப்படி அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அதோட அங்க இருந்து இப்ப கிளம்பிடுவாங்க. இவங்க புல்லட் ஓட்டிட்டு வருவாங்க, தலையில ஹெல்மெட் போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு தான் வருவாங்க. அப்ப போலீஸ்காரங்க ரோட்ல இருக்காங்க, அவங்க வந்துட்டு ஆளுங்களை பிடிச்சி நிப்பாட்டிட்டு இருப்பாங்க. ஒரு பையனை பிடிச்சி நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அவர் வந்து ஃபோன் பேசிட்டு இருப்பாரு. இன்ஸ்பெக்டர் இந்த பையன் வந்து காசு கொடுப்பான், எதுக்குன்னு கேட்பாரு. ஹெல்மெட் போடலையா சார் அப்படின்னு. எவ்வளவு வாங்க சொன்னாரு, 100 ரூபீஸ்ன்றவன அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுனவன அவன் 500 தூக்கி கொடுப்பான். அப்படி நின்னுட்டே இருப்பான். என்ன நிக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, சார் 500 ரூபாய் கொடுத்தேன், என்னது 500 ரூபாய் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பேலன்ஸ் கொடுங்கன்னு கேட்கும்போது, பேலன்ஸா, ஹெல்மெட் போட மாட்டீங்க, ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, ஆனா உங்களுக்கு வந்து போலீஸ்காரங்க காசு வாங்க மட்டும் கணக்கு கொடுக்கணுமா, அதெல்லாம் தர முடியாது போய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அனுப்பி விட்டுவாரு. அவரும் போயிடுவாரு. அப்பதான் இவங்க வந்து வண்டி ஓட்டிட்டு அங்கிருந்து வந்துட்டு இருப்பாங்க. யாருன்னு கேட்பாரு இன்னொரு போலீஸ்கார். போய் நான் வந்து பிரஸ் அப்படின்னு சொல்லவும், பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தையல் நாயகின்னு சொல்லவுடனே சரி நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பும்போது இந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்வாருன்னா, நிப்பாட்ட சொல்லியா அப்படின்னு சொன்னோடனே அவரும் நிப்பாட்டிடுவாரு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு திரும்ப பேருன்னு கேட்கும்போது அவங்களும் பேரை சொல்லுவாங்க. இந்த நேரத்துல எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க என்ன சார் இந்த நேரத்துல பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, எந்த குற்றமும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்வாங்கன்னா, நானும் அதுக்கு தான், எந்த குற்றமும் நடக்கக்கூடாது, எதுவும் குற்றம் நடக்குதான்னு பாக்குறதுக்காக நானும் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. பார்த்து போ, நீ இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் போனீங்கன்னா உன்னாலேயே குற்றம் நடந்துற போகுது அப்படின்ற மாதிரி சொல்வாரு. என்னால என்ன குற்றம் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஆமா உன்னை வேணா ரேப் பண்ணிட்டானா அது பெரிய பிரச்சனையா தானே ஆகும், என்ன யார் சார் ரேப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஏன் நானே பண்ணுவேன்ற மாதிரி அவர் பெரிய அவார்டு கொடுக்குற மாதிரி நானே அந்த வேலையை பண்ணுவேன்ற மாதிரி அவர் சொல்வாரு. உடனே எனது ஏன் அப்படி உங்களுக்கு தோணுதுன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நீ பாக்குறதுக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு அதனால அப்படி தோணுது அப்படின்ற மாதிரி பேசிடுவாரு. என்ன சார் இப்படி பேசுறீங்க, பப்ளிக் உங்களோட ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்றீங்க, ஆனா நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அதுக்கு இந்த மாதிரிலாம் நீ என்கிட்ட பேசிட்டு இருந்த, நைட் ஃபுல்லா ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவான், மரியாதையா போ அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்புவாரு. அவங்களும் எதுவுமே பேசாம அவங்க பாட்டுக்கு வண்டியில வந்து ஏறி உட்காந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்ப வந்துருவாங்க. வந்த உடனே வீட்டுக்கு அவங்க ரூமுக்கு வந்த உடனே லேப்டாப் தான் திறந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி இப்ப அவங்க பேசிட்டு இருந்தாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட. அந்த பைக் இருக்குல்ல, அந்த மோட்டர் பைக், அதுல வந்து கேமரா வச்சிருப்பாங்க. இப்ப அங்க நடந்தது எல்லாத்தையுமே அவங்க ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. அது அவ்வளவுதான் அப்லோட் பண்ணிட வேண்டியதா. இதை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா அது ஆயிரக்கணக்கான பேர் வந்து அதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு இவனுக்கு வந்து என்ன சைக்கோவா, இவனுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் தேவை அப்படி இப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுவாங்க.
அதை பார்த்தோன்னே இப்போ எல்லாருக்கும் பகீர்னு ஆகி போயிடும். அப்போ அதை அப்படியே அந்த நியூஸ் வந்து ரொம்ப பரவிட்டு இருக்கும், எல்லா இடமும் அதை பார்ப்பாங்க. என்னடா இது போலீஸ்காரன் வந்து இந்த மாதிரி பொறுக்கி மாதிரி நடந்திருக்கானே அப்படி இப்படின்னு ஒருத்தர் ஒரு விதமான கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு அப்படியே எல்லாருமே போலீஸ்காரங்களை திட்டிட்டே இருப்பாங்க. இது வந்து அந்த ஆளுக்கு தெரிஞ்சிடும், அந்த இன்ஸ்பெக்டர் அவருக்கு தெரிஞ்சிடும். அவருக்கு தெரிஞ்சும் அடுத்து என்ன பண்ணுவார், ஆளை அனுப்பி அடிக்க விடுறது தானே. அதே மாதிரி தான் இப்போ தையல் நாகியை தேடி ஆளுங்களாம் வந்துருவாங்க. அவங்க வந்து வீட்டில் எப்படின்னா மாடியில் வந்து த்ரிஷா இருப்பாங்க, கீழே வந்து அவங்க அண்ணன் அண்ணி அவங்களோட பொண்ணு 3 பேர் இருப்பாங்க. இவங்க தனியாக தான் மேலே இருப்பாங்க. இங்கே யார் இங்கே தையல் நாகி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது பக்கத்து வீட்டுக்கார ஒரு லேடி வந்து இங்கே இல்லை இந்த பொண்ணு தான் காட்டணும். இவங்க குட்டி குட்டியாக அந்த இது இருக்கும்ல ஷார்ட்ஸ் இருக்கும்ல, அந்த ஷார்ட்ஸை போட்டு ஒரு சட்டையை போட்டு கண்ணாடி போட்டு ஸ்டைலாக இறங்கி வருவாங்க. தையல் நாகி நான் தான் தையல் நாயகன் வச்சா பேர் வச்சா தச்சிட்டு போற வேலையை பார்க்கணும், இந்த வேலையில் ஈடுபடக்கூடாதுன்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாயகினா லீடர், தையல்னா வந்து பெண்களுடைய தலைவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேருக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஸ்டைலாக உட்காந்துருப்பாங்க. ஏதோ பொம்பளை ஆச்சுன்னு பார்க்குறேன், இல்லாட்டி அவ்வளோதான் நான் ஆம்பளை ஆச்சுன்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சு ஓட விட்டுருவேன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் கீழ் வீட்டில் இருக்க அவங்க அண்ணன் பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அவங்க அம்மா வேற மிரட்டிட்டு போடி உள்ள அப்படின்னு திட்டுவாங்க. அவங்க அம்மாக்கு தெரியாமல் என்ன அவங்க அத்தை என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தனை மட்டும் தான் எட்டி உதப்பாங்க, மற்றதுக்குலாம் வந்துட்டு அந்த பெட்ரோலை ஊற்றி விட்டு எரிச்சு விட்டுருவாங்க. எல்லாரும் உளுந்துருச்சு அங்கிருந்து ஓடி போயிடுவாங்க. அந்த வீடியோ நீ தானே போட்ட, அது என்ன ஒரு 100 பேர் 1000 பேர் பார்த்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அந்த 1000 பேர் 100 பேர் பார்த்ததுக்கே எதுக்குடா இப்படி வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு அவங்க வம்பு வளர்த்ததுக்கு இவங்க அந்த மாதிரி பேசி அவங்க இது பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. இந்த பொண்ணு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா அவங்க அத்தையை பார்த்துட்டு இருக்கும். அதோட இவங்களும் சண்டை போட்டு ஒரு வழியாக அவங்க அங்கிருந்து எல்லாரும் கிளம்பி ஓடிடுவாங்க. இங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அந்த பொண்ணு நின்று இவங்க பண்ணுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும். இப்போ அவங்க அண்ணனோட வைஃப் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்து சத்தம் போடுவாங்க, என்னடி பண்ணுற, அவளை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, அவளை மாதிரி நீ ஆகக்கூடாதுன்னு தானே அவளை விட்டு உன்னை தனியாக வச்சிருக்கேன், இப்போ எதுக்கு நீ அவளை ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்க, போய் வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அதட்டி விடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படியே ஒளிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் இங்கே வேலைக்கு போவாங்க. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வெளியே போனோம், திரும்ப அவங்க அத்தையை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை வந்து பிளான் பண்ணிடும். இவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான். இப்போ இவங்க மாடிக்கு போனோன்னா அவங்க பொண்ணு தான் ஒளிஞ்சு வரும். என்னடி இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து எப்படி கண்டுபிடிச்சுன்னு கேட்டோன்னா ஊசி போன வடையில் உங்க அம்மா ஒரு சாம்பார் வைப்பார், அந்த வாசனை படியேறி வரும்போதே வருதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு தன்னை அப்படியே ஷோல்டர் கிட்ட அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கும். அதை பார்த்துட்டு இங்கே அப்புறம் ஒரு சிப்ஸ் பாக்கெட் எடுத்து அதுக்கிட்ட தூக்கி போட்டு இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும். இங்கே என்ன விஷயம், நானும் உங்களை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லணும். என்ன மாதிரியா எப்படின்னு எவ்வளோ எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க, நானும் பயப்படுறேன், ஆனால் நீங்கள் மட்டும் எங்கள் அப்பாவை வந்துட்டு வாடா போடான்னு பேசுறீங்கன்னு. அவன் என் அண்ணன் தானே, அவனை வாடா போடான்னு தான் பேசுவேன், நான் என் அப்பாவே வாடா போடான்னு தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அது ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளை சொல்லும். ஆனால் உங்களை மாதிரி ஆகணும்னு சொல்லும். என்ன மாதிரி ஆகணுமா ஏன்னு கேட்கும்போது நீங்கள் இப்படி தைரியமாக இருக்கிறது, எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் போல்டாக பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும். அதெல்லாம் ஆகலாம் ஃபர்ஸ்ட் நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அந்த பிள்ளையை அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ இந்த நியூஸ் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருக்கிறதுனால இப்போ போலீஸ்காருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இவங்க வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கே அவர் வருவார், வந்துட்டு ஆளை விட்டு அனுப்புவார், போய் அந்த வீடியோ டெலிட் பண்ண சொல்லி. அவர் வந்து நின்றுட்டு இந்த வீடியோ டெலிட் பண்ணிருங்களா, ஏதோ ஒரு இதில் டென்ஷனில் பேசிட்டாரு, நைட் ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பார் போல இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா ஒரு 10 பேர் இருப்பீங்களா உங்க ஆஃபீஸில், அவங்க அத்தனை பேர் முடிச்சு விடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் முன்னாடி ஒரு திட்டிட்டு இருப்பாங்க. இவங்க அதை டெலிட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப பிடிவாதமாக சொல்லிடுவாங்க. அப்போ இந்த இன்ஸ்பெக்டருக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். இப்போ என்ன உள்ள வந்துட்டு என்ன சொல்வாருன்னா எல்லாரையுமே மிரட்டுவார், ஒரு நாள் நீ என்கிட்ட மாட்டுவேன், ஏதாவது ஒரு கேஸுக்கு நீ என்கிட்ட மாட்டுவேன், அப்போ உன்னை எல்லா அட்ரஸையும் கழட்டிட்டு ஜட்டியோட உட்கார வைக்கிறன்ற மாதிரி சொல்லுவார். அது அந்த இதெல்லாம் பேச வேண்டியதில்லை. ஆனால் அந்த மாதிரிலாம் பேசவும் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களால் வேற என்னத்தை சார் கலட்ட முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லும்போது இவங்க கூட வேலை பார்க்குற எல்லாருமே வந்து அப்படியே சிரிச்சிருவாங்க. அதுவே அவருக்கு ஒரு இதாக போயிடும், நீ மாட்டுவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுவார். இப்போ அவங்க வீட்டை தான் காட்டுவாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணன் அண்ணி ஒரே அழுதுகிட்டே இருப்பாங்க. அண்ணன் வந்து படி ஏறி வருவார், தங்கச்சிக்கிட்ட சொல்ல வருவார், ஆனால் தயங்கிட்டு திரும்ப பார்ப்பாரு. அதை இவங்க மாடியில் ஜன்னல் வந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். உள்ள வந்தோடனே டீ எதுவும் சாப்பிட்றியான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த விருந்தோம்பல் நல்லா பண்ணுறாங்க அப்படி கேட்கும். அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ரொம்ப சுகமாக உட்காந்து திடீர்னு அழுவ ஆரம்பிச்சிருவார். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாருனே தெரியல, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி வருத்தப்படுவார். என்னதான் ஆச்சு, நீ சொன்னாதான் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா யாருன்னு தெரியல, ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு, அது வீடியோ மெசேஜா வருது, அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோட பொண்ணோட வீடியோவா வருது அப்படின்னு இவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிடும். யார் அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியல, அண்ணன் நம்பர்ல தான் வந்துட்டு இருக்கு, நான் வேற அதை டெலிட் பண்ணிட்டே இருக்கேன், ஆனால் யாருன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னு. நீ அந்த பொண்ணுகிட்ட இதை பற்றி கேட்டேன்னு கேட்டால் அவ சின்ன பொண்ணு 16 வயசு பொண்ணு, அவகிட்ட இதை பற்றி என்னன்னு கேட்க முடியும்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அது ஒன்னே அவன் நம்பரும் தெரியல, அந்த வீடியோ பார்த்து கேட்கும்போது ஆமா அது ட்ரெஸ் இல்லாமல் அது மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு. சரி இதை பற்றி நீ எதுவும் யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இது வந்து அதாவது பெரிய விஷயமா ஆகாம அந்த பொண்ணுக்கு பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கடி அப்படி இப்படின்னு சொல்லுவார். சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்பரை மட்டும் அந்த நம்பர் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர்ல மட்டும் கூட அந்த நம்பரை மட்டும் கூட நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு இப்போ வருவாங்க, ஒரு இடத்துக்கு வருவாங்க. ஒரு காஃபி ஷாப் மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு இப்போ இந்த பொண்ணை வெளியே நிப்பாட்டிட்டு அதுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு இருப்பாங்க. அது பேசாம அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு இருக்கும். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோம். சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வருவாங்க. அங்கே உள்ள ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். இவர் தான் வந்து அந்த மெசேஜ் அனுப்பினவர். அவர் வெளியே இவங்களை அந்த மெசேஜ்லேருந்தே இவங்களை கூப்பிட்டு உள்ள கூட்டிட்டு போவாங்க. உள்ள கூட்டு போகிறோம், உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரோட பேர் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது என்ன இதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அந்த பொண்ணு உனக்கு ஆமா அவ தான் அனுப்புனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் போட்டு அடிட்டு அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கணும் உங்க அம்மா உனக்கு சொல்லி தரலையா அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. இதில் பெற்றவங்க என்னப்பா இருக்கு, நம்ம தானே கரெக்டாக இருந்துக்கணும், இல்லை யாராக இருந்தாலும் ஒரு யோசனையாக இருக்கும். அந்த பையன் இந்த பொண்ணு ஒரு வேலை மெசேஜ் அனுப்பியிருந்தா அந்த மாதிரி அனுப்பியிருந்தா இந்த பொண்ணு பாட்டுக்கு நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன சொல்றானா 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவ எனக்கு டெய்லி எனக்கு வீடியோ அனுப்புவா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பிளாக் பண்ணிட்டேன், அந்த கோவத்துல தான் நான் மெசேஜ் அனுப்பினேன் அப்படின்னு. அந்த வீடியோ வேணா உங்களுக்கு நான் காட்டுறேன், அனுப்பின வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அவ காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்பாங்க. அவனே அந்த வீடியோ வந்து அவன் ஓப்பன் பண்ணி காட்டுவான். அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்போ அவன் என்ன சொல்வானா முகத்தை தவிர எல்லாத்தையுமே காட்டுவானுவாங்க. இந்த காலத்து பிள்ளைங்க உஷாரா இருங்க, இது மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க அது மாதிரி அவன் சொல்லிட்டு அந்த மாதிரி பிள்ளைங்களை போட்டோ வீடியோ காட்டும் போது இவங்க வந்து அதை பார்ப்பாங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்கும். உடனே வந்து திரும்ப வேகமாக வெளியே வருவாங்க. வெளியே வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்பாங்க
எதுல நீங்க 2 பேரும் பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த பையன்ட்ட கேட்டுப்பாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, Facebookல தான் நாங்க 2 பேரும் பழகிட்டு இருக்கோம். 6 மாசமாவே அவ இப்படி தான் டெய்லி வீடியோ அனுப்பிட்டே இருப்பா. அவளுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா? அப்படி இப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு குச்சி மிட்டாய் எடுத்துட்டு போயிட்டு அந்த பிள்ளைட்ட குடுத்துட்டு, உன் Facebook ஐடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த பிள்ளை என்ன சொல்லும், நான் Facebookே யூஸ் பண்ணலையே அத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடும். சரி ஓகே நீ சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிள்ளைட்ட வந்து திரும்ப அந்த பையன்கிட்ட வருவாங்க. அப்பதான் அந்த பையன்கிட்ட வந்து அவ Facebookே யூஸ் பண்ணலன்னு சொல்றாளேன்னும்போது, அவ அப்படி சொன்னா நான் ஏன் இது பண்ண போறேன்? இங்க பாருங்க அவ எனக்கு பண்ண மெசேஜ் இங்க இருக்கு. அவ எனக்கு அனுப்புன வீடியோ எல்லாமே இருக்கு. அதையும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட போட்டோ போட்டு ப்ரொஃபைல் இருக்கும். இந்த பொண்ணோட பேரே வச்சு தான் அந்த சுஸ்மிதா அந்த பொண்ணு பேரு அப்படியே போப்பா அந்த அக்கௌண்ட் ஐடியை வந்து அந்த பொண்ணோட இந்த பொண்ணோட ஃபேஸ் இந்த பொண்ணோட போட்டோ இந்த பொண்ணோட ஐடி இது மாதிரி தான் இருக்கும். அது ஃபுல்லா அது என்ன மாதிரிலாம் அனுப்பின வீடியோ எல்லாத்தையுமே காட்டும்போது இவங்களுக்கு அப்படியே ஷாக்கா இருக்கும். வீடியோ பார்த்தா உங்களுக்கு செம்ம டென்ஷனா இருக்கும். நான் அப்புறம் நான் ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அனுப்பி விட்டுருவாங்க. இந்த பொண்ணு தனியா கூட்டு வருவாங்க. ட்ரெஸ் கழட்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த பிள்ளை அழுகும். கழட்டி அப்படின்னு சொன்னோன்னே கழட்டிட்டு நிற்கும். எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி விட்டுட்டு திரும்பி நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லா அவங்க பார்த்துட்டு இப்போ போய் ட்ரெஸ் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளை ட்ரெஸ் போட்டுக்கும் இவங்களுக்கு அப்படியே அமைதியா இருப்பாங்க. திரும்ப வெளியே வருவாங்க. யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. திரும்ப அவங்க அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. அவங்க அத்தை மீட் பண்ண வராங்கன்னு எல்லாருமே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அத்தை எல்லாரும் அந்த பிள்ளை மாதிரியே அந்த எல்லா பிள்ளைங்களுமே அத்தை தான் கூப்பிடுவாங்க. நீங்க ரொம்ப போல்டா இருப்பீங்களா ரொம்ப பிரேவா இருப்பீங்களா அவளை உங்களை பத்தி எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு இருக்குல்ல இந்த பொண்ணு கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எல்லா பொண்ணுங்களும் பேசிட்டே இருக்கும். எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் சந்தோஷமா விளையாடிட்டு எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு எல்லாரும் ஹக் பண்ணிட்டு எல்லாம் அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ஹக் பண்ணும்போது மட்டும் அவங்களுக்கு ஏதோ ஒரு க்ளூ கிடைச்சிரும். உடனே என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்து அந்த காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணு நான் இவளை கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தனியா கூட்டு வருவாங்க. இந்த பொண்ணு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும். இப்போ அங்க போயிட்டு அந்த பிள்ளைட்டு என்ன கேட்பாங்கன்னா ஏதாவது ஆர்டர் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்க வெயிட் பண்ணுன்னு சொன்னா அந்த பொண்ணு வெயிட் பண்ணும்போது அதுக்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைக்கு வந்து ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும். எல்லாம் நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைட்ட வந்து பேசுவாங்க. நீ FB யூஸ் பண்றேன்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லும். ஐடி கேட்பாங்க. ஐடி சொல்லும். அது சரி இன்னொரு அதோட ஒரிஜினல் பேர் வச்சு ஒரு ஐடி வச்சிருக்கும். அது இருக்கட்டும் இன்னொரு ஐடி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரம் யோசிக்கும். உண்மையை சொல்லு ஃபர்ஸ்ட் நீ என்ன நம்பணும். அதுக்கப்புறம் நீ சொன்னாதான் என்னால ஏதாவது பண்ண முடியும்னு சொன்ன உடனே அது இன்னொரு ஐடி கேட்கும்போது பாத்தீங்கன்னா இவங்களோட அண்ணன் பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு பேர் வச்சு ஐடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கும். அது ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அழுக ஆரம்பிச்சிரும். நீ எதா இருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லு எதுவும் வெளியே தெரியாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அதுக்கு இந்த பிள்ளை ஒரு விளக்கத்தை கொடுக்கும். என்ன தவிர எல்லாருக்குமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. Facebookல எவ்வளவு பேர் போஸ்ட் போட்டாலும் எல்லாருக்கும் கமெண்ட் பண்றாங்க. ஆனா நான் போஸ்ட் போட்டா யாருமே வந்து ஒரு ரிப்ளை கூட பண்ண மாட்டாங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது தெரியுமா. அப்ப நான் அசிங்கமா இருக்கேன் அப்படின்னு தானே யாருமே வந்து என்கிட்ட பேச மாட்டாங்க. எனக்கும் எல்லார்கிட்டயும் பேசணும் கொள்ளணும்னு ஆசையா இருந்தது. அதனால தான் நான் வந்துட்டு சுஸ்மிதாவோட போட்டோ எடுத்து வச்சு அவ பேர்லயே ஐடி கிரியேட் பண்ணேன். இப்போ எனக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா எவ்வளவு பேர் என்கிட்ட பேச ஆசைப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும். அப்புறம் தான் இவங்க சொல்லுவாங்க நீ ஏன் உன்ன அழகா இல்ல நீ நினைக்கிற நான் உன் வீடியோ பார்த்தேன் நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா உனக்கு ஃபேஸ் தான் பிரச்சனை அப்படின்னா அந்த பல்லு மட்டும் கொஞ்சம் நீ உள்ள தள்ளிக்கோ அப்புறமா நீ நல்லா படி நீ நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா உன்னை எல்லாருமே பிடிக்குமே அப்படி இப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா நாங்க ஊர்ல இருக்கும்போது அப்பா வந்து எனக்கு பல்லு ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொன்னாங்க. அப்புறமா அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க. இப்போ அம்மாவால ஃபீஸ் கட்ட கூட கஷ்டப்படுறாங்க. அப்புறம் எப்படி எனக்கு இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்லவும் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீ நல்லா படிச்சு நல்லா சம்பாரிச்சு நல்லா அழகா ஆனதுக்கு அப்புறம் அதாவது அந்த அந்த அழகு சொல்றாங்க அப்படி வந்ததுக்கு அப்புறம் உன்னை தேடி வரவங்கள உனக்கு உன் ஃபேஸை பட்டும் பார்த்து வரவங்கள நீ ரிஜெக்ட் பண்ணணும். அந்த அப்ப நீ அந்த திமிரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அந்த பிள்ளைய அழுதுட்டே உட்காந்துருக்கும். நான் சுஸ்மிதா வந்து அவளுக்கு எதுவும் பாதிப்பு வரணும்னா நான் செய்யல என்கிட்ட எல்லாரும் பேசணும் கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ஆசையில செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பிள்ளை சொல்லும். அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கேன். ஆனாலும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவங்க பொண்ணு அதே வயசு தான் இந்த பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு அந்த பல்லுக்கு வந்து அந்த கிளிப் இருக்குல்ல அதை போட்டு விட்டுருவாங்க. அதோட வலிக்க தான் செய்யும் கொஞ்ச நாள் சரியா போயிடும் சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு தடவை இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா போதுமானது சீக்கிரம் அது உள்ள போயிடும் சரியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. நான் அந்த ஐடியை க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை சொல்லும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அந்த ஐடி நீ கூட நானே அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. பாஸ்வேர்ட் மட்டும் சொல்லுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சிட்டு அது என்ன சொல்லணும்னா கிளியோ பண்றான்னு சொல்லும். அவங்களுக்கு சிரிப்பு அப்படியே அடக்கிக்குவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லிட்டு போவாங்க. இப்போ அந்த ஐடியை ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்டை போட்டு பார்க்கறது தான் மிச்சம். ஐயோ அவ்வளோ பேர் வந்துட்டு அந்த ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் ஸ்டாப்பாக பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே மெசேஜ் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. என்ன ஒரே நேரத்தில் ஒரு நிமிஷத்துக்குள்ள இவ்வளோ பேரா வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க இவ்வளோ பேரா மெசேஜ் பண்றாங்க அப்படின்னு இவங்களுக்கு தலையே சுத்தும். அந்த அளவுக்கு மெசேஜ் வந்த பாடாவே இருக்கும். என்ன பண்றதே தெரியாது. ஆனா இவங்க என்ன நினைப்பாங்கன்னா இப்போ இந்த ஐடியா உடனே பிளாக் பண்ணிட்டா மட்டும் போதாது. ஏன்னா அவங்க எல்லாம் வந்துட்டு திரும்ப அவங்க கிட்ட அந்த வீடியோஸ் இருக்கும். அதை அவங்க யார் வேணா அந்த மாதிரி அனுப்பலாம். இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இவ்வளோ பேராடி சும்மா இருப்பாங்க 18 பேர் மாறி மாறி மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல 10 பேர் கல்யாணம் ஆனவங்கன்னு வேற சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட் என்னன்னா என்னடி என்ன பண்றது எல்லாம் அப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த நேரம் தூங்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்கா அவங்களே யார்ட்டையும் சேட் பண்ணிட்டு இருப்பாங்க. டக்குனு தூங்க போறோம் அப்படி டக்குனு போன வச்சிருவாங்க. சரின்னு சொல்லிட்டு இதுக்கு வேற மாதிரி தான் இதெல்லாம் யோசிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாரையும் வந்து மீட் பண்றதா மெசேஜ் போட்டுருவாங்க. ஒரு இடத்துக்கு வாங்க நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மெசேஜ் போட்டுருவாங்க. அப்போ வந்துட்டு இவங்க இருக்காங்கல்ல இவரோட அண்ணன் வந்து கேட்பாரு இது முடிச்சிட்டியான்னு சொல்லி கேட்கும்போது இது வந்து பெரிய பிரச்சனை ஆக்கிர வேணான்னு உன் வைஃப் கொடுத்த ஐடியால வந்து பேசுறேன்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவங்க ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது எது சொன்னாலும் சனியை கண்டுபிடிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி நின்று பேசிட்டு இருப்பாங்க. அதோட இந்த மெசேஜ் வந்த படம் இருக்கிறதுனால இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக எல்லாருக்கும் ஒரே தான் மெசேஜ் போட்டுருவாங்க. நம்ம மீட் பண்ணலாம். இப்போ எல்லாரும் இந்த பொண்ணு அங்க நிக்க வச்சிருவாங்க. எல்லாரும் இவ தான் நம்மள கூப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமா ரொம்ப அதெல்லாம் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அந்த ரூம் நம்பர் அங்க போங்க வர ரூம் நம்பர் அங்க போங்க வரன்னு மட்டும் இவங்க சொல்லிருப்பாங்க. திரிஷா சொல்லுவாங்க. அதுக்குள்ள அங்க சொல்லிருக்கோம். உள்ள வந்து பார்த்தா அத்தனை பேர் இங்க தான் உட்கார்ந்திருப்பாங்க. என்னடா எல்லாம் ஒரே ரூம்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமா இருக்கும். இங்க 17 பேர் வந்துட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து ஃபோன் பண்ணும். என்னத்த இது ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க. இவங்க எல்லாம் யாரு எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் உனக்கு அப்புறம் எல்லாத்தையுமே சொல்றேன். இன்னும் ஒரு ஆள் மட்டும் வர வேண்டியது இருக்கு. அவன் வந்தவொடனே நீயும் கூட சேர்ந்து உள்ள வந்துருன்னு சொல்லுவாங்க. காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். என்ன மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டில அப்ப கொஞ்ச நேரம் நில்லு அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் கடைசி ஆள் இவர் தான். அவர் வந்து அக்ரகாரத்த ஆளா இருப்பாரு. அவரும் வந்திருப்பாரு. இப்போ வந்த உடனே அவங்க எல்லாரும் முன்னாடி இந்த பிள்ளைட்ட ஒரு கேள்வி தான் கேட்பாங்க. இவங்க எல்லாரும் உனக்கு தெரியுமா
அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை ஒரே வார்த்தையா சொல்லிடும். இந்த கார்ட்டூன் நீ பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லன்னு சொன்னா அதுக்கு ஹெட்செட் மாட்டி விட்டு அந்த பிள்ளை அங்க உட்காந்து பார்க்க வச்சிருவாங்க. அது பாட்டுக்கு உட்காந்து பார்த்துட்டு இருக்கும். இப்போ இவங்க எல்லாருக்கும் இவங்க மீட்டிங் போடுவாங்க. நீங்க எல்லாரும் இந்த புள்ள நினைச்சு பேசிட்டு இருக்கீங்கல்ல, அது இந்த பொண்ணே கிடையாது. இந்த பொண்ணோட போட்டோவும் இந்த பொண்ணோட உடம்புன்னு சொல்லிட்டு வேற யாரோ ஒருத்தர் தான் உங்களை இதா பண்ணிருக்காங்க, மெசேஜ் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணும் இவ தான் நான் இப்ப சொல்ல முடியாது. ஆனா நீங்க பண்ண இந்த பொண்ணு கிடையாது. உங்களுக்கு எல்லாம் இப்ப புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் சப்புன்னு ஆயிப்போம். ஏன்னா இவ்வளவு பேர் முன்னாடி ஒரு மாதிரி அசிங்கமா அவமானமா ஆயிப்போம். இப்போ என்ன பண்றது தெரியல, எல்லாம் மாறி மாறி அடிச்சுப்பாங்க. இப்போ புரியுதுல உங்களுக்கு. நீங்க எல்லாருமே உங்களோட வீடியோஸ் எல்லாமே இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, அவரோட ஃபியூச்சருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இப்போ இவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு வந்து தனக்கு மெசேஜ் பண்ணல, அது கிடையாது அப்படின்னு எல்லாருமே இது பண்ணிடுவாங்க. அப்ப ரொம்ப ஒருத்தர் வந்து தொடக்கூட விட மாட்டார். ஏன்னா அவர் அவ்வளவு சுத்தமானவர் அந்த அக்ரகாரத்தால. அவர்கிட்ட வந்து எல்லார்கிட்டையும் காசை கலெக்ட் பண்ணி ரூம் வாடகை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வெளியே அந்த பொண்ணை கூட்டிட்டு இப்போ வெளியே கிளம்பிடுவாங்க. இப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டு எல்லா அங்கிளுக்கும் ஒரு பெரிய பாய் சொல்லு அப்படின்னு பாய் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பும். எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடும். சரின்னு சொல்லிட்டு இந்த சீன் அங்கேயோட முடிச்சிருவாங்க. வாடகை ரூம் வாடகை கொடுக்க சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. அப்பாடா ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சிருச்சு, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னா ரெண்டு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தியாச்சுன்னு பெரிய நிம்மதியா இருக்கும். சரி இந்த ஐடியா க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப ஹாய்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். இது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல ஒரு ஆள் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் பார்த்து இதனடா திரும்ப இவனை எப்படி நான் விட்டேன்னு தெரியல, 18 பேர் தான் நினைச்சு இன்னும் ஒருத்தர் நான் இப்போ திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணுமா, இவன் புதுசா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்போ தானே பிரச்சனை முடிஞ்சிருந்தா திரும்ப ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இவனுக்கும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் புரிய வைக்கணும். அந்த பொண்ணு இல்ல அப்படி இப்படின்னு புரிய வச்சு தான் இது பண்ணணும். இவன் எங்க இருக்கானே தெரியலையே, யார் என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சிட்டே இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ எங்க இருந்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட கேட்பாங்க. அந்த பையன் என்ன சொல்லுவானா, லிபியால இருந்துன்னு சொல்லிட்டு சொல்லுவான். லிபியாவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யோசனையா இருக்கும். அது கூடவே எங்க இருந்து பேசுறேன்னு கேட்கணும். அவன் ஒரு பிக்சர் அவன் இப்போ இருக்கிற இடத்துல இருந்து பிக்சர் எடுத்து அனுப்புவான். அந்த பையன் அங்க என்ன பண்ணிட்டு இருப்பான்னு பாத்தீங்கன்னா அவன் ஒரு தீவிரவாதியா தான் இருப்பான். அங்க அவன் இப்போ படுத்துட்டு கன் ஷூட் பண்ண போயிட்டு இருக்கான். யாரையோ சுடுறதுக்காக தான் இருக்காங்க. அதாவது அவங்க தீவிரவாதிகள் நம்ம சொல்லக்கூடாது, அவங்க வந்து போராளிங்க அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிப்பாங்க. இந்த இதில் அதையும் நான் சொல்லிக்கிறேன். நம்ம வந்து நாங்க போராளிங்கன்றத அவன் இந்த இடத்துல சொல்ல மாட்டான். அவங்க யாருக்கோ ஒருத்தருக்காக வெயிட் பண்ணி அவங்களை ஷூட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல வந்துட்டு இவங்க வந்து மெசேஜும் வந்து பண்ணிப்பாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சவரா இருப்பார் அப்படின்றதால இவருக்கு இந்த இதா இருக்கும். இதே டைம்ல பாத்தீங்கன்னா அங்க அவங்க ஷூட் பண்ணிடுவாங்க. அது யாரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இங்க உள்ள ஒரு மினிஸ்டர் வந்து ஏதோ ஒரு வேலைக்காக லிபியா போயிருப்பாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஷூட் பண்ணிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இப்பதான் ஒரு டவுட் வரும். அந்த டைம் அதாவது நேற்று நடந்த அந்த கொலை நடந்தது பாத்தீங்களா, அந்த டைம் வந்து நியூஸ் வரும்போது பாத்தீங்கன்னா அதே இடம். இப்போ அந்த பையன் வந்து போட்டோ எடுத்து நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனா பாத்தீங்களா, அந்த போட்டோ எடுத்தது இந்த பிக்சர் எல்லாம் ஒரே மாதிரி அனுப்பும். அப்ப நேற்று அந்த பையன் என்கிட்ட பேசும்போது தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்டு கிட்ட அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா அவர் வந்து ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் போல இருக்கு அந்த பையன், அதனால தான் அந்த ஷூட்டிங் நடந்த இடத்துல அந்த பையன் அங்க இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசி இப்போ வரைக்கும் ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுப்பாங்க. அதோடு மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு இப்போ அந்த பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி அது யாரு ஒரு பையன் ஆலிம்னு உங்ககிட்ட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கான், அவன் மட்டும் தான் உன்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கான், மத்த வேற யாரும் இல்லை அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்றான், ஆமா நாங்க லிபியால இருக்கும்போது அப்பா கூட அந்த பையன் அங்க வேலை பாக்குறவங்க, ஆனா யாரு என்னன்னா பார்த்தது கிடையாது, அப்பத்துல இருந்தே அவன் பேசுவான். ஆனா வந்து மத்த பசங்க மாதிரி கிடையாது, நான் வீடியோ கால் ஆன் பண்ண கூட அவன் அட்டன் பண்ணது கிடையாது, அந்த அளவுக்கு நல்ல பையன் அதான் பேசுவான் அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை பத்தி விஷயங்கள் மட்டும் கேட்டு வச்சுப்பாங்க. இவ்வளவுதான் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அவன் ஏன் பிக்சர் எடுத்து அனுப்புறான்னு எங்க இருக்கும், இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்றத நான் பேசும்போது அந்த பிக்சர் எடுத்து அனுப்புவேன். அதே பழக்கத்துல தான் அந்த பையன் எங்க இருக்குன்னு கேட்கும்போது பிக்சர் எடுத்து அனுப்புறேன். இதனோட பழக்கம் அது அப்படின்ற சரின்னு சொல்லிட்டு அந்த பிளேட் போன வச்சிருவாங்க. அந்த பையன் அனுப்பின பிக்சர் வந்து கூகுள்ல போட்டு பார்க்கும்போது அந்த நம்பர்ல வந்து அரபிக்ல இருக்கும். அதை பார்த்தா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ஒருவேளை உண்மையிலேயே மிலிட்டரி ஆஃபீஸர் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த லொகேஷன் எப்படி தேடுறது கொள்றதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிட்டே இருப்பாங்க. லொகேஷன் அனுப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இப்போ பேசிப்பாங்க. அந்த பையனுக்கு வந்து தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, அரபிக் மட்டும் தான் தெரியும். இவங்களுக்கு அது அரபிக் தெரியாது. இப்போ அந்த இது இருக்கல டிரான்ஸ்லேட்டர் இருக்கும்ல, அதை வச்சு தான் அப்போ ஃபர்ஸ்ட் இவங்க பண்ற மெசேஜ் அவங்களுக்கு புரியாம இருக்கும்போது அந்த பையன் என்ன சொல்வானா, மறந்துட்டியா நான் கொஞ்சம் ரொம்ப பிஸியா இருந்ததுனால தான் நான் வந்து மெசேஜ் பண்ணாம இருந்தேன், எப்பவுமே நம்ம டிரான்ஸ்லேட்டர்ல தானே பேசிப்போம் அப்படின்னு சொன்னவொடனே இவங்க அதை ஆன் பண்ணிப்பாங்க. அவங்க லாங்குவேஜ்ல அவங்க பேசுவாங்க. அது அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகும்போது வந்துட்டு அவங்களுக்கு புரியுற மாதிரி லாங்குவேஜ்ல வந்து மாறி வரும். அந்த மாதிரி தான் இப்போ அவங்க புரிஞ்சுட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா பெட்ரோல் அது இதுன்னு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு இங்க எடுக்க அந்த அதாவது என்ன சொல்றது, ஒரு நாட்டுல வந்து ஒரு கனிம வளங்கள் இருக்கும்ல, அதனால மாறி மாறி சண்டை போட்டுட்டு அதுக்காக பண்றாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயம் எப்படி போகுது, நம்ம மினிஸ்டர் கடத்தி வச்சிருக்கிறது வந்து அவங்களுக்கு போட்டோ போயிருக்குன்னா அது எப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த பையன் ஆலிம் தான் அனுப்பியிருக்கான். திரிஷாட்ட பேசும்போது அந்த தையல் ஆகிட்டு பேசும்போது அனுப்பியிருக்கான் அப்படின்னும் போது அவங்கள்ட்ட உங்களுக்கு ரிப்ளை வரும்போது இந்த பையன் தான் ஆலிம், அவன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அப்பதான் இவங்களுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருக்கு, இங்க இருக்க ஒரு பையன் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான், ஏதோ டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு, நீ இந்த வேலையெல்லாம் நல்லா பாக்குறேன்னு சொல்லிட்டு நாங்க உங்க வேலைக்கு வச்சிருந்தா இந்த மாதிரி வேலை வேற பண்றியா, நம்ம மினிஸ்டர் கடத்தி வச்ச போட்டோ வேற அனுப்பியிருக்கேன். அந்த பையன் என்ன பண்ணிருப்பானா, உன் போட்டோ அனுப்புன்னு கேட்கும்போது அவங்க கடத்தி வச்சிருக்காங்க மினிஸ்டர், அந்த போட்டோ குரூப் போட்டோ அனுப்பிட்டுருவோம். அந்த குரூப்ல வந்து ஒரு மிலிட்டரி ஆஃபீஸரை பார்த்து இது நீதானேன்ற மாதிரி அவங்க வேற கேட்டிருப்பாங்க. அந்த விஷயத்தை அந்த போட்டோவை இவங்க வந்து பிரஸ்ல தானே இருக்காங்க, இதை பப்ளிசிட்டி பண்ணணும், அவங்க சேனலுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அங்க ஒரு பக்கம் போயிட்டு அந்த பையன் ஆபத்துல மாட்டிக்குவான். நம்ம பத்தி விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கா, அவ வந்து கண்டிப்பா சாகணும், நீ ரிப்ளை மெசேஜ் பண்ணடவுனே நீ எந்த ஊர்ல இருக்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் மனசுக்குள்ள சுஸ்மிதா ரிப்ளை பண்ணிடாத, நீ எங்க இருக்குன்னு தெரிஞ்சா உனக்கு கொண்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு உன் பேரன்னு கேட்கும்போது நான் வந்து சுஸ்மிதா நான் இந்தியால இருக்கேன், இந்தியால எங்க இருக்குன்னு கேட்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிடும். இதுக்காக தான் இப்போ வந்து இவங்க தையல் நகையை பிடிச்சிட்டு வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து லிபியா நாட்டு ஒரு டெரரிஸ்ட் அந்த மாதிரி இருக்காரு, அவர்கிட்ட பேசி மெசேஜ் பண்ணதுனால இவர் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க அப்படின்றத விஷயம். இங்க பாத்தீங்கன்னா இவர் உனிமே உன விடவே கூடாது, இனிமே நீயும் செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை ஷூட் பண்ண போகும்போது பாத்தீங்கன்னா அங்க சுத்தி இருக்கிற போலீஸ்காரங்க வந்து இவங்களை சுட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே யாரை சுட போனாரோ அந்த பையனை தான் இவரையும் காப்பாத்துவாரு. இவரை காப்பாத்தி கூட்டு வந்து அவரை வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி வச்சிட்டு இருப்பாரு. இங்க ஒரு பக்கம் வந்து இவங்க ரெண்டு பேருமே வாய்ஸ் மெசேஜ் தான் மாறி மாறி போட்டுப்பாங்க. வாய்ஸ் மெசேஜ் வந்து அப்படியே அவங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல வந்து மாறிட்டே இருக்கும். அப்ப அந்த பையன் என்ன சொல்லிருப்பானா, நீ இந்த அக்கௌண்ட் வந்து ஓபன் யூஸ் பண்ணாத, இது நீ
யூஸ் பண்ணுறது எங்களோட ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இதை யூஸ் பண்ணா உனக்கு ஆபத்து, அதனால நீ வேற அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்லிடுவான். என்ன சொல்றான், வேற ஐடியா கேட்கறானே, ரியல் ஐடி கேட்கறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டே உட்காந்துருப்பாங்க. அதோட அந்த பையன் என்ன சொல்வானா, வேற ஐடி யூஸ் பண்ணிட்டு உனக்கு ஃபோட்டோ அப்லோட் பண்ணு, நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க தையல் நாயகி அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ இவங்க தானே பேசிட்டு இருக்காங்க, அந்த பையனும் சுஸ்மிதாட்ட பேசுறோம் தான் நினைச்சு பேசிட்டு இருக்கான். அந்த பிள்ளை தான் முகத்தை தவிர மத்ததான் இது பண்ணிட்டு இருக்கு. அதோட இப்படி இருக்கவும் எதுக்கு நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் கோவமா தான் கேட்பாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்வானா, எங்க வாழ்க்கை எப்படி இது இருக்கு, அப்படி எங்க எவ்வளவு நாளைக்கு நாங்க வாழ்வோம் அதெல்லாம் தெரியாது, ஆனா உன் ஃபோட்டோ பார்க்கும்போது தான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படி இப்படின்னு பேசுவோம். இவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப என்ன கேட்பாங்க, நீங்க உங்க தங்கச்சி வந்தாலான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பார்த்தா அவங்க ஷூ காலோட இவங்க ப்ரே பண்ணிட்டு அவங்க ஷூ காலோட மிச்சு போயிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னு கேட்கும்போது அவங்க பாட்டுக்கு ஏன் வரக்கூடாது அப்படி இப்படின்னு இவங்க பாட்டுக்கு கோவமா அங்க பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்குள்ள எதுக்கு வந்திருக்காங்கன்னா, அவங்க அண்ணன் பொண்ணு வந்து ஃபோட்டோ எடுத்து இப்போ அப்லோட் பண்ண தான் வந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ அப்லோட் பண்ணிடுவாங்க. அதாவது அவங்களோட டீல் என்னன்னா, நான் என் ஃபோட்டோ அனுப்புறேன், நீ உன் ஃபோட்டோ அனுப்பணும்னு சொல்லும்போது இவருக்கு வந்து சரின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அவங்களுக்கு இப்போ சந்தோஷமா இருக்கு. இப்போ தையல் நாயகி அவங்க இருக்காங்க, சுஸ்மிதாவா அவங்க பேசுறாங்க. ஆனா அந்த பையனோட பேச்சு, அவன் தப்பான எண்ணம் எல்லாம் இல்லாம பேசுறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவன்கிட்ட பேசி சந்தோஷத்தோட இவங்க வந்துட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா போலீஸ் திரும்பவும் அதே போலீஸ்காரர் இவங்களை பிடிச்சி நிப்பாட்டுவாரு. லைசென்ஸ் இருக்கா அப்படி இப்படின்னு கேட்டு வேணும்னே அவங்களை கூட்டு வண்டியில் ஏற்றிடுவாங்க. மற்ற கூட்டு அரெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் இடிக்கும் போது இன்னொரு இன்ஸ்பெக்டர் உள்ள இருக்கவர் வந்து என்ன சொல்றாரு, எதுக்கு இடிச்சிட்டு வரீங்க, இடிக்காம பாருங்கன்னு, நல்லா இடிக்கிறதுக்காக தான் உட்கார வச்சிருக்கோன்ற மாதிரி அவர் பேசுவார். இப்போ இங்க இருந்துகிட்டே இப்போ இவங்க எல்லாம் போறாங்க, இன்னொரு இடத்துக்கு போய் சுட போறாங்க. அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா என்ன அந்த போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உன்னை யார் அரெஸ்ட் பண்றதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி இந்த ஊர்ல இந்த போலீஸ்காரங்க இவங்க சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன சொல்றாரு, நீ யார்ட்ட வேணா பேசிக்க, என்ன வேணா பண்ணிக்க, ஒன்னும் உன்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. இவங்களும் பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த இது அவர் அங்க கேட்டு வராதுங்க. அவங்க அந்த போலீஸ்கார் பேசுறத அந்த பையனுக்கு வந்து சின்ன வயசுல நடந்தது ஞாபகம் வரும். போலீஸ்காரங்க வந்துட்டு சின்ன வயசா இருக்கும்போது தன்னோட கூட பிறந்த பொம்பளை பிள்ளைய வந்துட்டு அவங்க கதற தூக்கிட்டு போயிருப்பாங்க. அந்த பையன் வந்து அங்க அழுதுட்டே நிப்பான். அதுல தான் அவன் போராளியா இருப்பான். அது இன்னைக்கு இன்னொரு பொண்ணு அதே மாதிரி நான் விரும்புற அந்த பொண்ணையும் வந்துட்டு இந்த மாதிரி போலீஸ்காரங்க பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். அந்த பையனுக்கு அப்படியே யோசிச்சிட்டே இருப்பான். இப்போ ஏதாவது பண்ணி ஆகணும்னு நினைச்சிட்டு இருப்பான். அப்ப வந்து என்ன பண்ணுவானா, அந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு அந்த இடத்துக்கு கரெக்டா ஆள் வந்துருவாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லா வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு போலீஸ் கூட எல்லாருமே கன் ஷூட் நடத்த ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையுமே அதையும் வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த வீடியோலாம் இவர் லைவாவே பாப்பாரு. இவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அவங்களை காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டோவே அனுப்பணும். இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏதாவது ரொம்ப ரொமான்ஸா பேசுவார். உடனே இவங்க என்ன சொல்வாங்கன்னா, எல்லா கண்ட்ரிலயுமே பசங்க நல்லா சூப்பராவே லவ் பண்றாங்க, ஆனா கண்டினியூஸா தான் லவ் பண்ண தெரியல அப்படின்வாங்க. அதை அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். அது மாதிரி அவங்க சொல்லிட்டு அவங்களுக்கும் ஆனா அவர் பேசுறது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா நான் சுஸ்மிதாவா இல்லையே, நான் சுஸ்மிதாவா இருந்திருந்தா நான் ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலைப்பட்டு பேசிட்டு இருப்பாங்க. இப்போ இவரோட வயசு என்ன அப்படின்னு கேட்கும்போது எனக்கு 17 வயசுன்னு சொல்லுவான். ஸ்கூல் படிக்கிற வயசு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஃபோட்டோ அனுப்பி திரும்பவும் அவங்க குரூப் ஃபோட்டோ தான் அனுப்பி விடுவான். அதில் இந்த மிலிட்டரி ஆஃபீஸர் தானே நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையனுக்கு கோவமா வரும். இந்த பையன் தான் நாளையும் குட்டி பையனா இருக்கும்போது அவங்க கூட வந்து அக்காவே வந்து போலீஸ்காரங்க அப்படி தூக்கிட்டு போகும்போது அவனுக்கு கோவமா ஆகி அந்த மாதிரி இருக்கான்ற மாதிரி திரும்ப அவன் நினைச்சு பார்த்துப்பான். அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க. அவர் பேசுறது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். அந்த இதுதானே நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மார்க் பண்ணி கேட்கும் போதெல்லாம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் வருத்தமா இருக்கும். அது நான் இல்லைன்னு கூட அவருக்கு சொல்ல முடியாது. அப்படியே அவர் மாதிரி ஒரு மாதிரி கஷ்டத்துல இருப்பார். எங்க வாழ்க்கை வந்து எப்போ நாங்கள் எப்படி ஆகும் அப்படி ஆகும்னு தெரியாது, எங்க வாழ்க்கை எப்போ வேணா முடிஞ்சிரும், எவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிரும்ன்ற மாதிரி ரொம்ப கவலையா அவர் சொல்லிட்டே இருப்பாரு. இவங்களும் போய் லிபியால ஏன் இந்த மாதிரிலாம் போர் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் ஒரு சார் கிட்ட போய் அவங்களும் டீட்டெயிலாம் கேட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நீ வந்து இவ்வளோ ஒரு இதானவனா இருக்கியடா, நீ 1000 பேர்ல நீ ஒரு நல்ல ஒருத்தன் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன்ன மாதிரி ஒரு ஆள் எனக்கு கிடைக்கலையே, நான் ஸ்வேதாவா இல்லையே, அதாவது சுஸ்மிதாவா இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க புலம்பிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சத்தமா அவங்களுக்கு தனக்கு தானே பேசிட்டு கத்திட்டு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. கீழே அவங்க அண்ணன் ஃபேமிலி இருக்குல்ல, உங்க தங்கச்சிக்கு பைத்தியம் மட்டும் தான் பிடிக்காம இருந்துச்சு, இப்போ அதுவும் பிடிச்சிருச்சுன்ற மாதிரி கீழே அவங்க அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க இவங்க காதுல கேட்காத மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இது முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் வந்து உன்னை பார்க்கணும், அதாவது வந்துட்டு என்ன சொல்றது, எங்க வாழ்க்கை ரொம்ப சின்ன காலம் தான், எப்போ வேணா எங்களுக்கு மரணம்ன்றது இருக்கு, நான் உன்னை பார்க்கணும், டெய்லி உன்னை பார்க்கறதுனால தான் என் நாட்கள் வந்து விடியுது, என்னைக்காவது நம்ம நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பாரு. திரும்ப இவங்க வந்து போட்டோ எடுக்கணும், இவன் இவ்வளோ லவ் பண்றான் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு கீழே போய் நிற்பாங்க. அவங்க அண்ணி வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம பைத்தியம் சொன்னது காதல வந்திருக்குமோ, அதனால தான் கீழே வந்து நிற்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. கதவு திறந்து பார்க்கும்போது வாசல் நின்றுட்டு இருப்பாங்க. என்ன வேணும்னு கேட்பாங்க. சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அவங்க எடுக்க போயிடுவாங்க. இவங்க அப்பா அப்படியே வந்து நின்றுட்டு இருப்பாங்களா. அப்போ அவங்க அண்ணன் வருவாங்க. என்னடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சுஸ்மிதாவை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அவர் கூட்டிட்டு வந்து பக்கத்துல நிப்பாரு, நீ போ நான் பேசிட்டு அனுப்புறேன் அப்படின்னு அவங்க வெளியே கூப்பிட்டு நிக்க வைப்பாங்க. என்னன்னு கேட்கும்போது அவங்க முன்னாடி பின்னாடி திரும்ப சொல்லிட்டு நல்லா தான் இருக்க போ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளைக்கு சந்தோஷமா தங்காத, அது பாட்டுக்கு சிரிச்சுட்டே உள்ள போயிடும். அவங்க பாட்டுக்கு அமைதி திரும்ப அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அவங்க கால் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த பையன் இவங்க கால் எடுக்க முடியாது, ஏன்னா இவங்க தான் வேற ஆளுன்னு தெரியாதுல. அதோட இருக்கும். இந்த பையன் பார்த்தீங்கன்னா இங்க கன் ஷூட் நடத்திட்டு இங்க ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இடையில அவங்கள்ட்டையும் மெசேஜ் பண்ணிட்டு பேசிட்டே இருப்பான். இப்போ இந்த FBI ஆஃபீஸர்லாம் வந்து இவங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல, பிடிச்சிட்டு போய் என்ன சொல்லுவாங்கன்னா, சுஸ்மிதா மாதிரியே பேச சொல்லுவாங்க. அது பேச சொல்லி அந்த பையனை வர வச்சு அவனை பிடிக்கிறது தான் இப்போ இவங்களோட பிளானா இருக்கும். அதாவது இப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த பையன் வேற இவங்கள்ட்ட சொல்லாம கொள்ளாம இவங்களை சுஸ்மிதாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்திருப்பான். அதுல சில கலவரங்கள் நடந்து அவன் தப்பிச்சு உயிர் பொழைச்சு போனது பெரிய விஷயமா இருக்கும். அதனாலே வந்துட்டு இப்போ நீ சுஸ்மிதா மாதிரி பேசு, அவனை வந்து எங்க இருக்கான்னு கேளு, அவன் அட்ரஸ் என்னன்னு கேளு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச வச்சுட்டே இருப்பாங்க. இவங்களும் ஒரு வழி இல்லாம பேசுவாங்க. ஒரு கட்டத்துல வந்துட்டு ஐ லவ் யூன்னு சொல்லு, அப்பதான் அவனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இப்போ அங்க இருக்கிறவங்க என்ன சொல்வாங்கன்னா, இப்போ நீ அவன்கிட்ட நாங்க சொல்ற மாதிரி பேசி அவனை எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவனை பிடிச்சிட்டு இந்த மினிஸ்டர் காப்பாத்தி இந்த வேலையெல்லாம் நடக்கல அப்படின்னா உங்க வீட்டுக்கு வந்து சுஸ்மிதாவை கூட்டு வந்து அவளை மிரட்டி அவளை பேச வைப்போனே உங்களுக்கு ஒரு வழியே இருக்காது. இப்போ அந்த பிள்ளையை கூப்பிட்டு அது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அந்த மாதிரி அவங்க சொல்ற மாதிரிலாம் வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஓவரா பேசிட்டு கொண்டு ஷூட் பண்ண போயிருவாங்க. திரும்ப அவன் கண்ணை வாங்கிட்டு அந்த ஆள் திரும்பத்துக்கு சொல்றதுக்கு வருவான். இது என்ன இங்க நடக்குது, நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் மட்டும் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில காம்ப்ரமைஸ் பண்ணி வைப்பாரு. இப்போ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு வழியா அந்த பையன் கிட்ட வந்து நான் உங்களை பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சுஸ்மிதா வந்து தன்னை பார்க்க வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ அவங்க போலீஸ் பிடியில இருந்துட்டு அவங்க பேசுறது அந்த பையனுக்கு தெரியாது. இப்போ அண்ணனுக்கு அன்னைக்கு சம கோவமா இருக்கும், பிரச்சனையை முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் லெவலில் பிரச்சனையை தூக்கி விட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல கோவமா இருந்துட்டு இருக்கும். இப்போ நாங்க எங்க பொண்ணு அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, நாங்க உங்க பொண்ணு வந்து நீங்க பர்மிஷனுக்காக நாங்க வரல, அவங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி பேசுவாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறது ஒரு மாதிரி வருத்தமா இருப்பாங்க. அப்பதான் அவங்க என்ன இந்த பொண்ணுக்கு இப்போ இது நடக்கிறது எதுவுமே தெரியாது, அது பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கும், எங்க போறோம் கேட்டு உட்காந்துட்டு
இருக்கும். அப்ப அவங்க அண்ணி வந்து சொல்லுவாங்க, உன் மேல எனக்கு எந்த கோவமும் கிடையாது, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ அடிக்கடி சில பிரச்சனையில மாட்டிக்கும் போது அது ஏன் பிரச்சனை எனக்கு தெரியும், அதனால தான் உன்னை பிடிக்காத மாதிரியே நான் நடந்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் பாத்துக்கன்னு சொல்லிட்டு இவங்களும் வருவாங்க. இவங்க பாத்ரூம் போற மாதிரி போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மனித உரிமை ஆணையம் இருக்கும்ல, அங்க போய் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நாங்க காப்பாத்துறோன்ற மாதிரி அவங்களும் சொல்லி வச்சிருப்பாங்க. இப்போ சுஷ்மிதான்னு சொல்லிட்டு போர்டு காட்டும். இந்த பொண்ணு இறங்கி வரும்போது பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து அந்த தாத்தாக்கு வந்து ஒரு கயிறு மாதிரி கொடுக்கும், மந்திரிச்சு கட்டுவாங்கல்ல அந்த கயிறு. இந்த கயிறு பாத்தீங்கன்னா டிராப் பண்றதுக்காக வந்திருக்க அந்த பொண்ணு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கும். அவர் போய் அந்த கயிறு அந்த பையன் கிட்ட கொடுத்தா அவர் ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கி கட்டிக்குவாரு. அந்த பொண்ணு வந்து தன்னை பார்க்க வந்திருக்கான்றது இவருக்கு ரொம்ப இது வந்துரும். இப்போ இவங்களுக்குலாம் வந்து இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இதுல வந்து ஆலிமை நம்ம பார்க்க கூடாது, அவனையே நம்ம கொல்ற மாதிரி வந்தாலும் கண்டிப்பா நம்ம கொன்றுவோம், வேற வழியே நம்மளுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த பையனை எப்ப வேணா கொல்லலான்ற முடிவுக்கு அந்த டீமும் வந்துருவாங்க. இப்போ திரிஷா நினைச்சிட்டு இருப்பாங்க, எப்படியும் அந்த பையனை வந்து இவங்க சுட போற நேரத்துக்கு மனித உரிமை ஆணையம் வந்து காப்பாத்திடுவாங்க நினைப்பாங்க. ஆனா இவர் வந்து இன்னும் இவர் மட்டும் தான் இவங்கள்ட்ட ஒரு நல்லதா பேசுவார். அவர் என்ன சொல்றாரு நினைச்சிட்டு இருக்கியா, எப்படியாவது மனித உரிமை ஆணையத்தை வந்து காப்பாத்திடுவாங்கன்னு. அவங்க எல்லாம் யார் வந்தாலும் எந்த வேலையுமே நடக்காது, கண்டிப்பா அந்த பையனை கொன்றுவாங்கன்னு சொல்லும்போது இங்க வந்துராத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ப்ரே பண்ணிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த பையனும் அப்படியே அங்கங்க சுத்தி வந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். மாறி மாறி இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க சுடுறதுக்கு அவங்க சுடுறதுக்கு அப்படியே மாறி மாறி சுட்டுட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த பையன் வந்து இந்த சுஷ்மிதாவை அந்த கூட்டமா நிக்கிறத பாத்துருவாங்க. எல்லாரையும் சுட்டுருவாங்க. அந்த ஒரு பையன் மட்டும் அந்த ஆலி மட்டும் தப்பிச்சிருவான். அப்ப அவனே வந்து என்ன சுட்டு போட்டு வைப்பாங்க, அப்படியே திருத்து ஒரு இடத்துல குமிச்சு வைப்பாங்க, அந்த குமிச்சு வச்சிருப்பாங்க. பார்க்கவே உங்களுக்கு திரிஷா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப ஆலி வந்து பார்க்கும்போது என்ன பண்ணா, இந்த பையன் பிடிக்கணும் அப்படின்னா சுஷ்மிதாவை நம்ம சுட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவன் வெளியே வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சுடுறதுக்காக எல்லா போலீஸ்காரங்களும் நம்ம இந்தியாவில் உள்ள போலீஸ்காரங்களே சுஷ்மிதாவை சுட போயிடுவாங்க. அந்த புள்ள கூட்டமா ஒளிஞ்சு நிற்கும். இந்த மேல நின்று அந்த பில்டிங் மேல நின்று அந்த ஆலின்ற பையன் வந்து பாத்துருவான். பார்த்துட்டு சுஷ்மிதாவை நேரில் பார்த்த சந்தோஷம் அவனுக்கு அப்படியே இருக்கும். அந்த பிள்ளையை காப்பாத்துறதுக்காக அங்க இருக்க எல்லாரையும் சுடுறேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வருவான். அவனையும் சுட்டு ஒரு அப்படியே அவனை இழுத்து போகும்போது அந்த சாவர நிலைமையிலையும் அந்த பிள்ளையை பார்த்து வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு ஐ லவ் யூ சுஷ்மிதா அப்படின்னு சொல்லுவான். இந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே புரியாது, அதுக்கு முதலும் புரியாது கடைசியும் புரியாத மாதிரி இருக்கும். அந்த திரிஷா மட்டும் ரொம்ப கவலைப்படுறாங்க. இங்க எல்லாரையுமே இப்ப சுட்டுட்டாங்க, இப்போ எல்லாரும் முடிச்சிருச்சு, இப்போ இவங்களை மட்டும் இப்ப திரும்ப ஊருக்கு கூட்டு வருவாங்க. இப்போ இவங்களுக்கு ரொம்ப வருத்தமா போயிடும். ஒரு முகம் தெரியாத ஒரு பையன், அவனோட பேசின வார்த்தைகள், அவனோட எண்ணம், அதெல்லாம் வந்து என்ன ரொம்பவே இதாகிடுச்சு. அந்த பையன் நான் சுஷ்மிதாவா இல்ல, நான் அந்த மாதிரி ஒரு பையனை எனக்கு கிடைச்சிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவன் இறந்ததை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அழுவாங்க. அந்த பொண்ணுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி அது பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கும். இந்த கதை வந்து அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இப்போ ஊருக்கும் வந்திருப்பாங்க. அவங்க ஒரு புக்கும் எழுதுவாங்க. திரிஷா வந்து ஒரு புக்கும் எழுதி அந்த பையன் பேசுறது கொண்டது எல்லாத்தையுமே ஒரு புக்கா பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த பையன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், எங்க நாட்டில் வந்து வளங்கள் இருந்ததுனால அதுக்காக நாங்கள் சாகடிக்கப்பட்டோம், நாங்களாம் உங்க நாட்டிலேயும் வளங்கள்லாம் இருக்கு, அதுக்காக நீங்களும் உஷாரா இருங்க அப்படின்ற மாதிரி அவன் முடிச்சிருப்பான். அதே மாதிரி தான் அந்த படத்தை வந்து முடிப்பாங்க. இதுதான் அந்த படத்தோட கதை. நல்லா இருக்கும், கண்டிப்பா.